ஏடி பத்ராளி, எங்கடி ஒருத்தரையும் வேலைக்கு ஆளுங்களை காணோம். இப்ப 2 நாளா தான் கரண்ட் ஆஃப் பண்ணி போட்டு வருதுன்னு சொல்லிட்டு லீவ் விட்டுருந்துச்சு. இன்னைக்கு தான் கரண்ட் இருக்குது இல்ல, அப்புறம் எங்க ஒருத்தரையும் காணுமே. ஏங்க சோனியப்பா, அது வந்து இன்னைக்கு கரண்ட் வந்துருச்சுல்ல, அதனால தான் எல்லாரும் லீவ் போட்டுக்கிட்டாங்க. 2 நாளாக கரண்ட் இல்லாமல் ஒன்றும் வேர்வை தூக்கம் இல்லையா, அதான் பேன் கடியில் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன்னு லீவ் போட்டு போயிட்டாங்க. 2 3 நாளா தானே கரண்ட் இல்லைன்னு சொல்லி போட்டு பொழுதுனிக்கு ஆப்பாய் வருதுன்னுட்டு லீவ் போட்டாங்க. இன்னைக்கு கரண்ட் நல்லா வருது இல்ல, ஆளுங்க வரணும்ல, அப்புறம் மனுஷனுக்கு கோவம் வருமா வராதா? வாங்கி போட்ட முதல்ல எல்லாம் வீணா போகுது இல்ல. ஆனது ஆச்சு. மணி இப்போ என்ன 9 பக்கமா தான் ஆகிருக்குது. எல்லாத்துக்கும் போன போட்டு சட்டினா வேலைக்கு வர சொல்லி பார்க்கலாம். மும்பிட்டு கரும்பு எண்ணெய்க்கு அடிச்சு வெயிலில் காஞ்சிச்சுன்னா அப்புறமேட்டுக்கு சாறு வராது, ஒன்றும் வராது. மிஷினில் விட்டு அடிச்சு சாறு எடுத்தா தானே வெள்ளம் செய்யறதுக்கு. சட்டினா போன போட்டு பத்திராளி. நீயும் இப்படி கவனம் இல்லாமல் இருந்தா எப்படி? அவங்க ஏதோ ஒரு சாக்கு வச்சு லீவ் எடுக்கத்தான் பார்ப்பாங்க. ஏங்க சோனியப்பா, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? அவங்களும் 2 நாளாக தூக்கம் இல்லாமல் காற்று இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் எப்படி வேலை செய்வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு தானே கரண்ட் முழிச்சா விட்டுக்கிறான். உறங்கிட்டு 2 நாள் கழிச்சு வரட்டும் போங்க. இந்த கரண்டை என்னத்துக்கு தான் இந்த வாரம் முழுக்க அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்களோ ஒன்றும் தெரிய மாட்டேக்கு. அப்புறம் அவங்களும் என்ன தான் பண்ணுவாங்க? வீட்டில் சும்மா இருக்கிறது எம்பிட்டு கஷ்டம் தெரியுமா? இதில் வேலை போட்டு செய்யணும்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஏடி கரும்பெல்லாம் அப்படி வெயிலே கிடந்தா என்னத்துக்காகும்? காஞ்சி விரவு கட்டையாட்டம் ஆகி போயிருமா, அப்புறம் என்ன பண்றது? லீவு அவங்களுக்கு தேவையில்லை பத்திரகாளி. உனக்கு தான் லீவு வேணுமாட்டுக்கு. அதனால தான் நீ அவங்களுக்கு போய் சொல்லியிருக்கிற. போன போட்டு கூப்பிடுங்கிற, நீ பாட்டுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சொல்லு பார்க்கலாம். பத்திராளியக்கா, இன்னைக்கு நான் ஆளைக்கொட்டை லீவ் விட்டீங்களாட்டுங்குது. சரி, வெளியே வந்தேன் ஒன்றும் சத்தம் கேட்க காணோம். அதான் சரி சும்மா தான் இருப்பீங்க சத்தம் கூறி பேசிக்கிட்டு இருந்துட்டு போகலாமேன்னு வந்தேன். வீட்டில் பொழுது நிற்கும் அந்த கரண்டை ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் உட்கார ஆவலை போங்க. அப்படியே வேர்த்து கொட்டுது, ஒரே எரிச்சலாக வருது. அதையா சொல்கிறப்போ இந்த வாரமே பொழப்பே இல்லை, அப்படியே தான் கரண்ட் ஆஃப் பண்ணி அவங்களும் இன்னைக்கெல்லாம் வேலைக்கே வரல. நேற்று 2 நாள் லீவு, இன்னைக்கு சரி உறங்கவே இல்லை. கரண்ட் இல்லாமல் நைட்டெல்லாம் தூக்கம் கெட்டு போய் அப்படின்னுட்டு லீவ் போட்டு தூங்க போய்க்கிறாங்க. என்னத்த சொல்கிறதுன்னு ஒன்றும் தெரியல பத்மினி. அதுக்கு தான் சோனியா அப்பா கட்டிட்டு கிடக்குறாங்க. இப்படியே பொழுதுனிக்கு தினமும் லீவ் விட்டிங்கன்னா எப்படி பொழப்பு பண்ணுறது? போனை போட்டு கூப்பிடுன்னா அவங்க வராதிங்கன்னா நான் போய் என்ன பண்ணுறது சொல்லு பத்மினி பார்க்கலாம். அவங்களும் சரி ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி லீவு கேட்டு போய்க்கிறாங்க. அவங்கள போய் சும்மா வான்னா அவங்க வருவாங்களா சொல்லு? ஆமாக்கா, சரி விடுங்க. ஆனது ஆச்சு. நேற்று 2 நாள் லீவு, இன்னைக்கு 1 நாள் 3 நாள் லீவ் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து தான் நாளையிலேருந்து வேலையை ஆரம்பிக்கிட்டோம். அப்புறம் இதுக்கு மேலே வர சொன்னாலும் அவங்க வரவா போகிறாங்க? அது வீட்டில் இருக்கிறாங்களா இல்லை லீவு நிப்பிட்டு எங்கன்னா கிளம்பி போயிட்டாங்களா? அது என்னமோ ஆறு பார்த்தா இன்னமேட்டிக்கு வந்து வேலையை ஆரம்பிக்கிறதுலாம் அது வந்து நேசமா அவரை கடியுமாது. இந்த வேலையில நேரத்தோட வந்து ஆரம்பிச்சு தான். இல்லைன்னா நீங்கள் எங்கன்னு போய் தேடி கண்டுபிடிச்ச ஆளை கூட்டு வந்து என்னைக்கு நீங்கள் வேலை ஆரம்பிக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். அதைத்தான் நானும் சொல்கிறேன். அவங்க வச்சுக்கிடுவேனான்னு கூப்பிடுன்னு போட்டு என்ன சல்ல கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி நீ வா, நாம அப்படி போய் உக்காரலாம். இன்னைக்கும் பொழப்பு அம்பிட்டுட்டேன். சரி, இதுக்கு மேல அவன் நம்ம பேச்ச கேட்டு கூப்பிடவா போறா? சரி, நாமளும் அப்படி கடைக்காச்சும் போயிட்டு வருவோம்.